மாநகர் மகளிர் அணி தலைவர் ராணி அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து நம்முடைய அன்பான தலைவருக்கு வரவேற்பு தருவார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரஞ்சித் அவர்களை கொண்டாடை போற்றி நமது தலைவரை கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆகிய நான் நமது தலைவரை கௌரவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொண்டாடை போற்றி அணைக்கட்டு தொகுதி பாராளுமன்ற கீதா அடுத்து சிறப்பு அழைப்பாளர்கள் தலைவரும் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய பட்டதாரிகளுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் இந்த நாடாளுமன்றத்திலே பட்டதாரிகளை பொறுப்பேற்றிருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள், மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், இருக்கின்ற அத்துணை உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை கொண்டு தெரிவித்துள்ளேன். ஒரு 6 மாதத்தில் எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஓய்வு வந்ததுன்னா அந்த சேரில் எதிர்த்து உட்காந்துருந்தாங்க. அதுதான் எனக்கு ஓய்வு. அந்த ஓய்வை இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் மக்களுக்காக சுற்றிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் தேர்தல் வந்து 40 நாள் தான். நமக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி அவர்களுக்கு தேர்தல் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பட்டதாரிகளுடைய பொறுப்புகள் மிகவும் முக்கியமானது. தேர்தல் காலத்திலே நீங்கள் உங்கள் பணி செம்மையாக இருக்க வேண்டும். இந்த பட்டதாரி பிரிவில் நிறைய பேர் பூர்த்தியாக செஞ்சுக்கிறார்கள். ஒவ்வொரு வார்டுடைய ஒவ்வொரு கிளையினுடைய ஒவ்வொரு பஞ்சாயத்துடைய ஓட்டர் லிஸ்ட்டு இருக்க வேண்டும். இப்போதிலிருந்தே நீங்கள் எந்தெந்த ஓட்டுகிறது, யார் மறைந்த ஓட்டுகள், யாருடைய இறந்த ஓட்டுகள், யார் நினைவு ஓட்டுகள் என்பதெல்லாம் பட்டதாரிகளுடைய அறிவும் மாணவர்களும் இளைஞர்களும் இதை நீங்கள் பொறுப்பேற்று நடத்த வேண்டும். நாட்களும் ஓடிவிட்டது. நாளை தினம் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ராமஜென்ம பூமியிலே அயோத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அடுத்த 2 நாட்கள் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்.
அடுத்து தேர்தல் அறிவிப்புதான். நமக்கு இருப்பது நேரம் மிக 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 குறைவு. நான் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நாம் முகாம்களில் மக்களுக்கு சேவைகளை செய்ய வேண்டிய மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். 120 மேலே முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம 50 முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். வேலைவாய்ப்பு முகாம் வேலூரிலே நடத்தி 2,600 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரு 2,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து சாதாரண காரியம் இல்லை. 2 மாத காலம் உழைத்து கம்பெனிகளோடு இணைந்து அவர்களெல்லாம் வரவேற்று ஏற்பாடு செய்து வேலூர் இளைஞர்களை உறுதிப்படுத்தி அதற்கு விளம்பரங்கள் செய்து இந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறோம். அதே போல நேற்று குடியாத்தத்திலே கிட்டத்தட்ட 3000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். 6000 பேருக்கு மேல் வேலை கிடைத்திருக்கிறது வேலூர் பாராளுமன்ற இளைஞர்கள். இன்னும் நம்முடைய இலக்கு 25,000 பேருக்கு நாம் வேலை வாய்ப்பு. இடது பக்கம் வலது பக்கம் போகணும். ஆட்டுங்க. தேங்க்யூ. கொடி கீழே வச்சு கிளாப் பண்ணி ஜோரா பார்க்கலாம். ஜோரா பார்ப்பேன். கிளாப் பண்ணி நாம் கொடுக்கும் நன்றி. தலைவர் நாம் கொடுத்த நன்கொடை வேண்டும். Okay, next program can start. Namah Shivaya. Cameraman program. Program editing sir, photographer.